ஹை, வெல்கம் டு மை சேனல். இப்போ நான் கருவாடு சட்னி செய்கிறேன். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வீடியோ பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. சாதத்தோடு சாப்பிட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். இங்கே நான் கருவாடு எடுத்துருக்கேன், நெத்திலி. அதை மண்டையெல்லாம் கிள்ளிட்டு சுடு தண்ணி ஊற்றி ஒரு 10 நிமிஷம் ஊற விடுங்க. நல்லா கழுவி வாஷ் பண்ணிடுங்க. இங்கே அடுப்பை வச்சு கடாயை வச்சுருக்கேன், எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்க கருவாடை அது கூட ஆட் பண்ணிடுங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் லைட்டாக வணக்கி விட்டுட்டா அது கூட என்ன பண்ணுங்கள், வரமிளகாய் தூள் அதையும் தூவிக்கங்க. தூவிட்டு அது கூடயே நல்லா டைரோஸ்ட் பண்ணி இந்த கலர் மாறினோடனே எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றிடுங்க. அதே கடாயில் மறுபடியும் என்ன பண்ணுங்கள், சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, அப்புறம் கருவேப்பிலை எடுத்துக்கோங்க, கொத்தமல்லி எடுத்துக்கோங்க, பூண்டு எடுத்துக்கோங்க, புளி, வரமிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் எடுத்து நல்லா எண்ணெயில் நல்லா எண்ணெய் ஊற்றி நல்லா வணக்கிக்கோங்க. இந்தளவுக்கு வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிடுங்க. மாற்றிட்டு ஆறினதுக்கப்புறம் அது கூட கருவாடை போட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டு நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. கொஞ்சம் குறகுறப்பாக அரைச்சிடுங்க, தண்ணி ஊற்றாமல். நான் கொஞ்சம் மையாக அரைச்சிட்டேன், அவ்வளோதான். நீங்கள் குறகுறப்பாக அரைச்சிக்கோங்க. சாப்பிட அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ கைஸ்.